தற்கால வாழ்க்கை முறை. அதாவது இந்த தலைப்பு கேட்ட உடனே ஒரு பாடல், பழைய பாடல் ஞாபகத்துக்கு வருது. அந்நியர்கள் நம்மை ஆண்டது அந்த காலம், நம்மை நாமே ஆண்டு கொள்வது இந்த காலம். நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், அது அந்த காலம். எதையும் நேரில் கண்டே நிச்சயிப்பது இந்த காலம், அது இந்த காலம். மழை வருமென்றே மந்திரம் ஜெபிச்சது அந்த காலம், அது அந்த காலம். மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம், அது இந்த காலம். அதாவது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த பாடல் மூலமா விளக்கி இருக்காங்க. ஆனாலும் விஞ்ஞானத்துல நாம எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். முன்னாடி காலத்துல பார்த்தா மக்கள் வாழ்க்கை வசதிகள் எல்லாமே பெரும்பாலும் உடல் உழைப்பாதல்ல தான் பெற்றிருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய தற்காலத்துல என்னன்னா, சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட நாம கருவிகளோட துணைய நாடுறோம். விஞ்ஞான வளர்ச்சினால நிறைய புதுசு புதுசா தினம் தினம் பார்த்தா நம்ம வாழ்க்கைய எவ்வளவு ஈஸியா கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு விஞ்ஞான கருவிகளும் அந்த இயந்திரங்களும் நிறைய பெருகிட்டே வருது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. அந்த தொலை தொடர்பு மூலமா உலகம் முழுவதும் உடனே தொடர்பு கொள்றதுக்கான வசதிகள் எல்லாம் இந்த காலத்துல நிறைய பெருகிட்டு இருக்கு. சில மணி நேரங்கள்லயே உலகத்துல ஒரு மூலையில இருந்து மறுமுனைக்கு செல்றதுக்கு போக்குவரத்து வசதியும் நிறைய ஏற்பட்டதுனால மனிதனோட உடல் இயக்கம் ரொம்ப குறைஞ்சிட்டு. ஏன்னா அந்த காலத்துல நாம வெளியில போய் ஏதாவது கடைக்கு போய் ஜாமான் வாங்கணும்னா உடனே ஒரு சைக்கிளையோ டூ வீலரையோ முதல்ல சைக்கிள் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு இருந்தோம், நடந்து போய் வாங்கிட்டு இருந்தோம், அடுத்து வண்டி எடுத்துட்டு போனோம். இப்ப பார்த்தோம்னா எந்த இடத்துல போறோமோ அங்க கார்ல போறோம். அதுவும் இல்லாம இப்ப இருக்க காலகட்டத்துல வீட்டுல இருந்தே போன் பண்ணி ஆன்லைன்லயே எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். அப்போ நம்மளோட உடல் உழைப்பு வெகுவாக குறைஞ்சிட்டு இருக்கு. இவற்றை எல்லாம் இயக்குறதுக்கு நம்மளோட மதிநுட்ப திறன் தான் ரொம்ப தேவையா இருக்கு. எல்லா வேலைகளையும் ஒரு ஸ்பெஷலைசேஷன், ஒரு வேலை பார்த்தோம்னா அதுல ஒரு தனித்துவம் இருக்கிறதுனால குறிப்பிட்ட வேலைய ஒரு குறிப்பிட்ட போஸ்டர்ல இருந்தே செய்யும்படியா இருக்கு. இப்போ பார்த்தோம்னா இப்ப பெருகி வருகின்ற இந்த ஐடி யுகத்துல பார்த்தா எல்லாருமே, பெண்களும் சரி ஆண்களும் சரி, உட்கார்ந்து ஒரே போஸ்டர்ல உட்கார்ந்து 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. சோ அதனால அவங்களோட உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுது, நிறைய வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கு. இருந்தா கூட இதனால என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நம்மளோட மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நிறைய கேளிக்கை சார்ந்த துறைகள், திரைப்படம், தொலைக்காட்சி, நிறைய விளையாட்டு, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. இதுல பல கேளிக்கை வகைகள் மனித மனத்தை மீண்டும் மீண்டும் புலன் அறிவை ஒட்டிய ஒரு மயக்க நிலையிலேயே சிக்க வச்சிருக்கு. இப்போ நம்ம கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல விளையாடும் கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னாலே அன்னைக்கு யாருமே வெளியில வர மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்டுக்கு கூட லாஸ்ட் மந்த் ஒருத்தவங்க இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப வேகமா சீக்கிரம் போகணும் அப்படின்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு, மத்தியானம் மேட்ச் இருக்கு, அதுக்குள்ள இன்னும் 2 வீடு இருக்கு, அங்க போய் கொடுத்துட்டு நான் அதுக்குள்ள மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு போகணும் அப்படின்னாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த கேளிக்கைகள், இந்த விளையாட்டுகள் இதுல எல்லாம் மக்கள் புலன் இன்பத்துல சிக்கி அதுல இருந்து மீள முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, தேவையற்ற பொருட்களை எல்லாம் வாங்கி அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்து வேகம் நிறைய பேரை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சுட்டு, அதை அடையறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு எப்படியாவது நாம பொருள் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தினால, புலன் உணர்வோட தூண்டுதல்னால பிறர் வளம் பறித்தல்ங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு அதன் காரணமாக ஒரு விளைவறியா வினைகளாக இந்த பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு, இந்த 5 பழிச்செயல்கள் செஞ்சு மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்து தாமலும் அதை துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த தீரா பழிகளாக இந்த பழிச்செயல் பதிவுகள் பார்த்தா இப்போ கூடிட்டே வருது. தலைமுறை தலைமுறையா சங்கிலி தொடர் போல இந்த பதிவுகள் பெருகி வந்துட்டே இருக்கிறதுனால அதுல இருந்து மீள்றதுக்கு வழி தெரியாம இந்த மனித சமுதாயம் இப்ப இருக்க காலகட்டத்துல ரொம்ப தவிச்சிட்டு இருக்கு. எவ்வளவுதான் வளர்ச்சிகள் விஞ்ஞான யுகத்துல நாம எவ்வளவோ இப்படி அப்போல்லாம் உட்காந்து துணி துவைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கணும், அப்புறம் பக்கெட் வேணும், அது வேணும். இப்ப எதுவுமே வேண்டாம், ஒரு மிஷின் இருக்கு, ஃபெதர் டச் தான், அது கைய கூட வேகமா நம்ம எதுவுமே பண்றது இல்ல. நாம ஒரு லைட்டா ஒரு பிரஸ் கொடுத்தோம்னா போதும், இன்னும் ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. சோ அதனால நாம சமைக்கிறதுக்கும் சரி, நாம அன்றாடம் ஒவ்வொரு வேலைகளுக்கும் சரி இந்த மாதிரி இயந்திரங்களை யூஸ் பண்ணி பழகிட்டதுனால மனிதனோட அந்த இயக்கம்
அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. குறைஞ்சு போனதுனால அடுத்து இன்னும் தேவைகள் இன்னும் இதை விட பெருசா வாங்கணும். ஒரு மாடல் வாங்கினோம்னா இன்னும் அடுத்து புதுசா அதுல இன்னொரு மாடல் அதை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இன்னும் மேலும் மேலும் உழைக்கணும், பொருள் சேர்க்கணும். அந்த பொருள் ஈட்டுறதுக்காக போட்டி, பொறாமை, எல்லாருமே போய் களவு சூதுன்னு போக மாட்டாங்க. நம்ம இருக்கிற வேலைகள்ல அந்த போட்டி, அடுத்த கிரேடுக்கு போகணும், நான் ஃபாரின் போகணும், அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு இதே மாதிரியே மனித மூளை இயங்கிக் கொண்டே இருக்கிறதுனால அவங்களோட உடல் நலம் பெரிதும் பாதிப்படைகிறது. இந்த மாதிரி எவ்வளவு காலம் இப்படி இந்த அறவழியற்ற வாழ்க்கையை நாம வாழ்வது, அதற்கு ஒரு விடிவு காலம் கிடையாதா அப்படின்னு பலர் எண்ண தொடங்கி விட்ட காலகட்டத்துலதான் இந்த வேதாத்திரியம் மலர்ந்திருக்கிறது. மனித குலம் நெறியோட வாழ்றதுக்கு பகவத்கீதை, பைபிள், குரான் போன்ற புனித நூல்கள் எல்லாம் இருக்கு. அந்த மதங்கள் எல்லாமே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தான் போதிச்சுட்டு வருது. ஒவ்வொன்றும் கால வித்தியாசத்துல தோன்றி இருந்தா கூட எல்லாமே சொல்றது என்னன்னா இறையுணர்வு, அறநெறிதான். ஒழுக்கம், கடமை, ஈகைன்ற அறநெறியை பின்பற்றி வாழணும் அப்படிங்கிறதுதான் எல்லா மதமும் சரி, எல்லாமே அதுதான் வலியுறுத்துது. அது போலதான் தற்போது உள்ள இந்த சமுதாய சிக்கல்களுக்கு தீர்வாக நம்ம நல்ல ஒழுக்கத்தோட வாழ்றதுக்கு வழிகளை சொல்றாரு மகரிஷி, தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அது ஒரு 5 விஷயம் மகரிஷி சொல்றாங்க. என்னன்னா, மனித இன வாழ்வு இயற்கைக்கு ஒத்த முறையில இருக்கணும். நம்ம இயற்கையோட இணைந்த வாழ்வு வாழணும். அடுத்து, மனித சமுதாயத்திற்கு நாம பொதுவாகவும் சிரமம் இல்லாமல் செயல்படுத்தக்கூடியதாகவும் தொடர்ந்து பலனளிக்க கூடியதாகவும் பல நாட்களாக உடல் கருவிகளை இயக்கி பழக்கி கொண்ட அந்த பழக்கத்தையும் பற்றுதலையும் கொள்கையும் உடனே மாற்றவோ விட்டு விடவோ எளிதில முடியாது. அதனால படிப்படியா இந்த மாறுதல்களை நாம கொண்டு வரணும். இப்ப இருக்க காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு போட்டி உலகமா இருக்கு. உலகம் பொருளாதார மயமாகி மனிதனை கடுமையான போட்டியில நிறுத்தி இருக்கு. உயிர் வாழ்றதுக்கு பொருளாதார நெருக்கடிகளை நாம சந்திச்சுதான் ஆகணும். உலகம் முழுவதும் வாழ்க்கை தரம் ஒன்று போல இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி தட்பவெட்ப சூழல், இயற்கை சூழல், கனிம வளம், அரசியல் முறை, மக்களோட உழைப்பிற்கு ஏற்றவாறு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. ஒவ்வொரு நாடும் தம்மை எப்படி நாம தனி மனிதன் நம்மளை நிலைநிறுத்திக்கணும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு நாடும் தம்மை நிலைநிறுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஏராளமான பொருள், மனித உழைப்ப அவங்க செலவிட வேண்டி இருக்கிறது. தனி மனித உழைப்போட அந்த கூட்டு முயற்சி தான் சமுதாய வளமா மாறுது. அதனால இன்றைய மனிதன் உலகத்துல ஒவ்வொரு நிலையிலையும் போட்டியிட்டு எங்க போனாலும் போட்டி உலகமா இருக்கிறதுனால அந்த நிலைக்கு இந்த மனித சமுதாயம் ஆளாகி இருக்குது. கல்வி கற்பதுல இருந்து நாம படிக்கிறதுல இருந்து வேலை வாய்ப்பு பெறுவது வரைக்கும், தொழில் முயற்சியில, வாழ்க்கை துறையிலன்னு எல்லா துறைகள்லயும் நாம ஒரே போட்டி பொறாமையான உலகத்துக்குள்ள இருக்கிறதுனால என்ன ஆகுது எல்லாத்துக்கும் அப்படின்னா, மன பாதிப்புகள், டென்ஷன். அதாவது குழந்தைங்களுக்கே கூட, ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட என்ன சொல்லுதுன்னா, காலையில எந்திரிச்சு 6-7 மணிக்கு பஸ் வரும்னா அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சு கிளம்பணும், என்ன சாப்பிட முடியும்? அப்போ என்ன ஆகுது, ஒரே டென்ஷன். அந்த குழந்தை கூட டென்ஷன் ஆகக்கூடிய காலகட்டத்துல இப்ப நம்ம எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த பாதிப்பை எதிர்கொள்றதுக்கு மனித மனத்தை வளப்படுத்தணும், நெறிப்படுத்தணும், உயர்த்தணும். மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் ஒன்றுதான் தீர்வு. அப்போ இப்ப தற்காலத்துல வாழ்க்கை முறை இந்த மாதிரி இருக்கு. அப்போ எல்லாருமே அந்த டென்ஷனுக்குள்ள இருக்கிறதுனால, மன பாதிப்பு, மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறதுனால இதுக்கான தீர்வு எப்படி நாம கொண்டு போகணும், இத இந்த மன பாதிப்புல இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம். அதாவது நாம இந்த மாதிரி மன பாதிப்புக்கு உள்ளானவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எனக்கு அந்த வேலை கிடைக்காது, எனக்கு தகுதி இல்லை, என்னால அது முடியாது அப்படின்னு நினைச்ச எத்தனையோ விஷயங்கள் பார்த்தா வெறும் அனுமானங்கள் தான் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யும் போதுதான் அதை பத்தி நமக்கு தெரியும். அப்போ இந்த மனத்தடைகளை முன்னேறாமல் இருக்கிறதுக்கு அந்த உளவியல் ஆய்வாளர் டாக்டர் கரோல் விக் அப்படின்றவரு மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல அற்புதமான ஒரு பயிற்சியை கற்றுத்தர்றாரு. அதை எப்படி நாம பயன்படுத்தி அந்த உத்வேகம் தரக்கூடிய நம்முடைய வாழ்க்கைய வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம். ஒரு பாலைவனத்துல 100 ஒட்டகங்கள் நீண்ட தூர பயணத்துக்கு பிறகு 100 ஒட்டகங்களோடு சென்ற குழுவினர் பொழுது சாயிரும் போது ஓய்வெடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஒவ்வொரு ஒட்டகமா கயிறை கொண்டு கட்டி அந்த ஆப்புன்னு அந்த ஒரு இதுல வச்சு கட்டுவாங்கள, அதுல இணைச்சு வைக்கிறாங்க ஒவ்வொரு ஒட்டகத்தையா. கடைசியாக அந்த 100வது ஒட்டகத்துக்கு மாத்திரம் கயிறு இல்ல.
அப்போ ரொம்ப இருளாயிட்டு பாலைவனத்துல யாரும் யார்கிட்டயும் போய் உதவி கேட்கவும் வழி இல்ல. அந்த வழியா ஒரு மனுஷர் அப்ப போயிட்டு இருக்காரு. அப்போ அவரை கூப்பிட்டு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, கொஞ்சம் தொலைவுல ஒரு ஞானி ஒருத்தரோட வீடு இருக்கு, அங்க போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு ஒட்டகங்களை அழைச்சிட்டு வந்தவர் வந்து உதவியாளர்களோடு அந்த ஞானியோட வீட்டை அடையிறாரு. அங்க அவர்கிட்ட போய் உதவி கேக்குறாங்க. ஞானி சொன்னாரு, என்கிட்டயும் கயிறு இல்ல, ஆனா நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, அந்த ஆப்பை வந்து நிலத்துல இறுக்கி கயிறை கட்டி ஒட்டகத்தை உறங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் ஞானி சொன்னதை கேட்ட உடனே இவங்க ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டு, நீங்க என்ன எங்களை கேலி செய்றீங்களா? எங்கிட்ட கயிறு இருந்திருந்தா நாங்க ஏன் உங்ககிட்ட வந்து உதவி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஞானியை பார்த்து சொல்றாங்க. அப்போ ஞானி சொல்றாரு, எந்த கயிற்றை கொண்டு எங்களை கட்ட சொல்றீங்க அப்படின்னு வந்தவங்க திருப்பியும் ஞானிட்ட கேக்குறாங்க. அப்போ அந்த ஞானி சிரிச்சுட்டே சொல்றாரு, வழக்கம் போல நீங்க எப்படி அந்த ஒட்டகத்தை கட்டுவீங்களோ அதே மாதிரி கற்பனையில ஒரு கயிற்றுல அதனோட கழுத்துல சுத்தி ஒரு கயிறை வந்து கழுத்துல சுத்துற மாதிரி ஒரு பாவனை ஒரு மாதிரி அதே மாதிரி பண்ணிட்டு அந்த ஆப்புல இணைத்து கட்டுவது போல செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒட்டகத்தை உறங்க சொல்லுங்க, அந்த விலங்கு வந்து அதை நம்பி உறங்கிரும் அப்படின்னு அந்த ஞானி சொல்றாரு. ஆனா வந்தவருக்கு வந்து அதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இருந்தும் வேற வழியே இல்ல, அந்த இருட்டுல எங்கேயும் போய் கயிருக்கும் தேடுறதுக்கு வழி இல்ல, இந்த ஒரே வழிதான்னு சொல்லிட்டு அந்த ஞானி சொன்னதை வேற வழி இல்லாம இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த ஒட்டகங்களை கட்டி வச்ச இடத்துக்கு வந்து சுத்தியலால நிலத்தை ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த ஆப்பை இறுக்கி கயிற்றை வந்து ஒட்டகத்தோட கழுத்தை சுத்தி அதனோட இணைப்பது போல கற்பனை செய்யறாங்க. ஆனா எந்த கயிறுமே கிடையாது. வழக்கமா இரவு பொழுது ஆகும் போது அந்த ஆப்ப சுத்தியல் கொண்டு அடிக்கிற சத்தம் கேட்ட உடனேயே ஒட்டகம் என்ன தன்னை கட்டிட்டாங்க அப்படின்னு உணர்ந்து உட்கார்ந்து உறங்கி விடுமா. அதே போலதான் கற்பனையில செய்கிற அந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த ஒட்டகம் வந்து அப்படியே படுத்து தூங்கிருச்சு. அந்த மனிதருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரும் உதவியாளர்களும் அவங்களும் போய் தூங்க போயிட்டாங்க. காலையில அதிகாலையில எந்திரிச்சு தன்னோட உதவியாளர்களோடு ஒட்டகத்தை அழைச்சிட்டு வேறொரு பயணத்திற்கு அவங்க செல்றதுக்கு தயாராகுறாங்க. அப்போ கயிற்று அவிழ்த்து அந்த ஆப்பை நிக்கதும் ஒவ்வொரு ஒட்டகமா எழுந்திருக்கு. ஆனா போலியாக கட்டப்பட்ட அந்த ஒட்டகம் மாத்திரம் எந்திரிக்கவே இல்லை. தட்டி பாக்குறாங்க, எழுப்ப முயற்சி செய்யறாங்க, தள்ளியும் பாக்குறாங்க, ஆனா அது அசைவதாகவே தெரியல. மீண்டும் என்ன பண்றாங்க, ஞானிட்ட போய் அவங்க முறையிட்டாங்க, நீங்க என்ன மந்திரம் செஞ்சீங்க, அந்த ஒட்டகம் எழும்பவே மறுக்குது அப்படின்றாங்க. உடனே அந்த ஞானி கேக்குறாரு, கயிற்றை அவிழ்த்தீங்களா அப்படின்னு ஞானி வந்து இவங்களை பார்த்து கேக்குறாரு. எந்த கயிற்றை அவிழ்ப்பது, நாங்க எந்த கயிறும் கட்டலையே, எந்த ஆப்பை நீக்குவது, எதுவுமே அங்க இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஞானி மீண்டும் சிரிச்சுட்டே சொல்றாரு, நேற்று இரவு நீங்க எப்படி அந்த ஒட்டகத்தை கட்டினீங்களோ அதே போல அதை அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த முறை எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே அந்த குழுவினர் திரும்ப போறாங்க. ஞானி சொன்னது போல செஞ்சாங்க. சத்தத்தை எழுப்பி அந்த ஆப்பை நீக்குவது போல கழுத்தில் இருந்த கயிற்றையும் நீக்குனாங்க. உடனே ஒட்டகம் எழுந்திருச்சிருச்சு. அந்த மனிதர் வந்து தன்னோட உதவியாளர்களோட ஞானிட்ட மீண்டும் போய் நன்றி தெரிவிக்கிறாரு. ஒட்டகம் குறித்து நீங்கள் எப்படி இவ்ளோ அறிவு வச்சிருக்கீங்க, எங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உடனே அந்த ஞானி சொல்றாரு, இதை நான் இந்த ஒட்டகத்திட்ட இருந்து கத்துக்கல, மனிதர்களத்துல இருந்துதான் நான் இதை கத்துக்கிட்டேன். அவங்களோட மனநிலையும் நடத்தைகளுமே எனக்கு இதை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு அந்த ஞானி சொல்றாரு. இப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை நாமே போலியாக பல கயிறுகளை கொண்டு கட்டி போட்டிருக்கிறோம். அந்த செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் அப்படிங்கிற மாதிரி மனத்தடைகள், நம்மளோட லட்சியங்கள் நம்ம அடைய முடியாமல் நம்மளோட அந்த மனத்தடைகள் தான் நாம ஏதாவது ஒரு லட்சியத்தை நோக்கி போகும்போது அதை அடைய முடியாம நம்மள தடுக்குது. அதை விட முழுமையா அந்த நம்பிக்கை அதை வந்து நம்ம கிட்ட பெரும் தடையா இருக்கு. அப்ப இந்த மனத்தடைகள் நமக்குள்ள எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத தேடி பார்த்தோம்னா, எந்த சூழ்நிலை அது வந்து எப்படி வரும்னா சூழ்நிலைகளால நமக்கு வரும். இல்ல பெற்றோர்கள் நமக்கு வந்து வழிகாட்டியா இருக்கிறவங்க அவங்களோட தவறான வழிநடத்தல்னால கூட நமக்குள்ளாக இந்த மாதிரியான ஒரு எப்படி அந்த போலியான கயிற்றை கட்டின மாதிரி நம்மள சுத்தி ஒரு மனத்தடைகளை நாம உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மனத்தடைகள் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் பலவீனமானவன், என்னால சொந்தமா எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு வயசாயிட்டு, எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, என்னால சிறந்த தீர்மானத்தை எடுக்க முடியாது, என்னிடத்துல பணம் இல்ல, யாருக்கும் என்ன பிடிக்காது, நான் ஒரு சுமை, இப்படின்னு பல காரணங்களை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த 100வது
கட்டி போட்டாங்கல்ல, அதே மாதிரிதான். கயிறே கிடையாது, ஆனா கயிறு கட்டின மாதிரி நினைச்சு அந்த ஒட்டகம் தூங்குச்சு. அதை எடுத்த உடனே எந்திரிச்சிடல. இதே மாதிரி நம்மளை சுத்தி நாம இந்த மாதிரியான நெகட்டிவான எண்ணங்களை சுத்தி போட்டிருக்கிறதுனாலதான் அந்த மனச்சுமை அதிகமாகி நாம அதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்கிறோம். அப்போ இதுதான் அந்த மைண்ட் செட்டுன்ற புத்தகத்துல அவர் சொல்றாரு. growth மைண்ட் செட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நிலையான மைண்ட் செட்டு. அந்த ஒரு நிலையான மைண்ட் செட் இருக்கும்போது எப்படி நாம இந்த ஒட்டகத்தை கட்டி போட்ட மாதிரி அதே மனநிலையில நாம இந்த மாதிரி மன அழுத்தங்களை போக்குவதற்கு தான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ரொம்ப அற்புதமா மனவளக்கலை அப்படிங்கிற பயிற்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. உடலை நலமாக வைத்துக் கொள்வதற்கு எளிய முறை உடற்பயிற்சியும், உயிரை வளமாக வைத்துக் கொள்வதற்கு அற்புதமான சித்தர்களையும் காயக்கல்ப பயிற்சியையும், மனதை அமைதிப்படுத்துவதற்கும் அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் அந்த இறுக்கத்தை போக்குவதற்கும் அற்புதமான தியான பயிற்சிகளை ரொம்ப எளிமையா தற்காலத்துக்கு ஏத்த முறையில வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாரு. நன்றி. வாழ்க வளமுடன்.